ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாருக்குமே பிடிச்ச சிக்கன் சூப் தான் பார்க்க போகிறீங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் சீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக பட்டை பொடி என்கிட்ட இருக்குது, நான் பட்டை பொடி ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிரியாணி இலை, ஒரு 1/2 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன், அதுவும் எலும்புள்ள சிக்கனாக நான் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட நீங்கள் உப்புமே ஆட் பண்ணிக்கோங்க சிக்கனோடைய. அப்போ தான் உப்பு சிக்கனில் நல்லா பிடிக்கும். இப்போ அப்படியே தண்ணி பாருங்கள் ஊறி வரும். அந்த தண்ணி எல்லாமே நல்லா ஊறி இறங்கி வரட்டும். இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். மஞ்சத்தூள் நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நான் மோஸ்ட்லி வாஷ் பண்ணும்போதே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடுவேன். அப்படி இல்லைன்னா நான் சிக்கனோட கண்டிப்பாக ஆட் பண்ணிடுவேன். இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூளில் இருக்க காரம் தான் சூப்பில் இறங்க போகுது. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணி நான் குக்கரை மூடி கரெக்டாக ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் விசில் இல்லாமல் குக்கரில் பண்ணாமல் பாத்திரத்திலே பண்ணுறீங்க அப்படின்னா மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நான் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணுறேன். முதல்ல கருவேப்பிலை ஆட் பண்ணி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இறக்குற ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.